May I have your attention, please? அவள் விழிகளை காண வந்தேன். அவளை கண்டவுடன் அளவற்ற மகிழ்ச்சியால் மூழ்கினேன். இது என் கதை, விட்டுக் கொடுக்காத கணவன் மனைவியின் கதை. ஒரு பாச போராட்டத்திற்கு மலர்ந்த காதல். நான் அவள் மீது வைத்த காதல், அவள் என் மேல் வைத்த காதல். காதல் ஆசை யாரை விட்டதோ, உன்னொற்றை வாழ்வை ஓடி வந்து உயிரை தொட்டதோ. காதல் தொல்லை தாங்கவில்லையே, அதை தட்டி கேட்க உன்னை விட்டால் யாரும் இல்லையே. யோசனை மாறுமோ, பேசினாலோ தீருமோ. உன்னில் என்னை போல காதல் நேருமோ. ஒரு குழந்தையின் மகிழ்ச்சியை போலவே உன்னை விடுமுறை தினமென பார்க்கிறேன். உன்னொரு துளி மழையில் தீராதோ எந்தாகமே. என்னடாச்சு உனக்கு? கை இருக்குது கட்டண மாட்ட சொல்கிறா. என்னடாச்சு? நம்மள மச்சான், நம்ம யாரும் இருக்கலா? இல்லை மச்சான், இல்லையா? நம்ம ஸ்கூல் படித்தால யாழ்னி. ஆமாம், அவகிட்ட நம்பர் வாங்கிட்டேன்டா. அதுக்கு ஏன்டா கடையை 2 பண்ண? அவளும் நானும் கல்யாணம் பண்ண போகிறேன். டேய் சொன்னா கேள்றா, வேறாண்டா, கல்யாண லைஃப்பில் வந்துடாதடா மச்சான். மற்ற பொண்ணு மாதிரிடா யாழ்னி. அவளோட கேரக்டர் என்னோட கேரக்டரும் செம்மையாக மேட்சாக இருக்கும், புரிஞ்சுக்க மச்சான். வேணாண்டா மச்சான், சாஃப்டான பொண்ணு இல்லாட்டி வெளுப்பாளுக. யாழ்னி செம்ம ரகுடு. அது மட்டும் இல்லாமல் கரிகால நம்ம ஃப்ரெண்டு கல்யாணம் 1 மாதம் தான் ஆச்சு. ஆள் எங்கே போனானே தெரில, சுவிட்ச் ஆஃப் ஃபோனு. சொன்னால் கேள்றா, அதனால தான் சொல்கிறேன். எங்கே போகாத, சொன்னால் கேள்றா. டீ வளராதரா, டீ இருறா. யாழ்கிட்ட ஃபோன் பேசிட்டார் மச்சான். அது சரி. யாழ்னி, விக்ரம். ஏய் சொல்லுடா விக்ரம், என்ன இவ்வளோ சீக்கிரம் கால் பண்ணிட்டீங்க? இல்லை, ஏதோ மனசு படப்படன்னு ஒரு மாதிரி. ஐயோ, யூ நீட் எனி டாக்டர்? அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக அவர்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லுங்க. யாழ்னி, அது ஒரு மாதிரி இருக்கு, எப்படி சொல்கிறது தெரியல. இப்போ என் மனசு ஏட்ட இல்லை யாழ்னி. விக்ரம், ஒன்றும் புரியலடா, ப்ளீஸ் புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்ல. யாழ்னி, ஐ ஃபால் இன் லவ் வித் யூ. யாழ்னி, இதை சொல்ல உனக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சாடா? பொறுக்கி போடா. எப்படி சொல்கிற? உன்னை ஃபஸ்ட் டே காலேஜில் பார்த்ததே எனக்கு பிடிச்சி போச்சுடா. நீயும் வந்து சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். நிஜமாவா சொல்கிற? அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? எஸ்டா பொறுக்கி. மூச்சவ பேச்சவ பேசலும் அழகவ, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவ, யாரவ 100க்கு 100 அவதான் என்னவளா. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், உங்களுக்கு தான் நான் கரெக்டாக பார்த்துறேன். உங்களுக்கு தான் கொட்டேஷன் எழுதிட்டு இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் பண்ணி கொடுத்தேன். Your wife is calling. Please pick up the call. ஹலோ சொல்லுமா.
நான் அந்த ஒரு ஒரு 10 நிமிஷம் ஒரு கஸ்டமர் கிட்ட பேசிகிட்டு இருக்கேம்மா. ஆமாம் ஆமாம், உடனே நான் கூப்பிட்றேன். இப்போ கூப்பிட்றேன். சார் லாஸ்ட் டைம் என்ன இப்படி இதே ஓரளவுக்கு இதாக இல்லை, கொஞ்சம் நல்லா பண்ணீங்களா? நன்றி நன்றி. Your wife, ஓகே ஓகே. your wife, your wife, ஓகே சார், படம் பிரச்சனை இல்லை, நான் பண்ணிக்கிறேன். ஒன்றும் நீங்கள் கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன். your wife, your wife, சரி சார் சரி சார், பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். your wife, அதெல்லாம் நல்லா கவலைப்படாது, பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இப்போ எதுக்கு இத்தனை தடவை நீ கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? நான் தான் கஸ்டமர் பிளேஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓ, அப்ப என்னை விட உனக்கு கஸ்டமர் தான் முக்கியம் இல்ல? நான் கஸ்டமர்ட்ட தானே பேசிட்டு இருக்கேன். கடையில கிளைண்ட் முன்னாடி உட்காந்துருக்காங்க. அப்ப நான் அப்ப வந்து உனக்கு நீ பிள்ளைய பத்தி கவலையே இல்ல, உனக்கு கஸ்டமர் தான் முக்கியம், அந்த வேலை தான் முக்கியம். நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதே நீயும் நம்ம குழந்தையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே பண்ணிட்டு இருக்கேன். ஓ ஆமா ஆமா, அப்படி நீங்க கஷ்டப்படுறீங்க. என் காலை அட்டென்ட் பண்றதை விட உனக்கு அவ்வளவு வேலைதான் முக்கியமா போச்சா? நீ எதுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்க? வேணாம், இனிமே உன் கூட வாழ்ந்ததெல்லாம் போதும். இந்த 5 வருஷம் உன் கூட வாழ்ந்து அனுபவிச்சதெல்லாம் போதும். வேற எவனையாவது கட்டி இருந்தாலும் நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். தேவையே இல்லை, நான் எங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பி போறேன். நீ கோவப்படாத, நீ புரிஞ்சுக்கோ. வேணாம், போதும், நீ பாத்துக்கலாம். வேணாம், இந்த லைஃபே வேணாம். உன் கூட வாழ்ந்து சந்தோஷமா இருந்ததெல்லாம் போதும். நான் எங்க அப்பா வீட்டுக்கே போறேன். எனக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துரு. கட் பண்ணாத, நீ பேசு. வேணாம், இனிமே நீ என்ன தேடி வராத. நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். குட் பை. அழுகையை கண்ணோடு அடக்கிட நினைக்கையில் நானும் எனக்கென கண்ணீரை வடிக்குது வடிக்குது வானம். உனை நினைத்து உயிர் துடித்து தினம் தினம் நான் இசை படித்தேன். உனதழகை விழி இரண்டா அழகழகாய் சிலை வடித்தேன். களங்கம் இல்லாத காதல், பிழைகள் இல்லாத பாடல், இடையில் உண்டான ஊடல், நிஜங்கள் ஆகாது காணல். என்னடாச்சு? சிறு பொழுது பிரிந்ததற்கே பல பொழுது கதறிவிட்டாய். ஜென்மங்களாய் பெண் துயரம் அறிவாயோ நீ? என்னை விட்டுரு மச்சான், நான் எங்கேயாச்சும் போயிடுறேன். என்னால் முடியல மச்சான். நீ 1000 தடவை சொன்னடா, நான் கேட்கவே இல்லை உன் பேச்சு. நீ சொன்னது கரெக்டு மச்சான். நீ கெத்து மச்சான், கெத்து. என் மண்டையில் ஏறல மச்சான், ஏறவே இல்லை. Alert, alert. மச்சான், நான் அவங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கேன். அது ஏன்டா அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க என் பேச்சு கேட்கறதே கிடையாது மச்சான். அவங்க கொஞ்சம் கூட என் மேலே பாசம் இல்லை. அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்களடா. மனசு பதறுது மச்சான். முன்னாடி எனக்கு உசுறு மாதிரி மச்சான். ஆனால் இப்போ என்னை விட்டு போறேங்கிறா மச்சான். எல்லா தப்பும் உங்கள் மேலே தான்டா. என்ன மச்சான் சொன்ன? எல்லா தப்பும் என் மேலேயா? எதனா மச்சான் தப்புங்கிற? அவன் மேலே பாசம் வச்சது தப்பா? அவளை காதலிச்சது தப்பா? ஒரு அப்பனை என் பிள்ளைக்கல கிடைக்கணும்னு நினச்சது தப்பாடா மச்சான்? இதில் எதிரா நீ தப்புன்னு சொல்கிற? எது தப்புன்ற சொல்கிறா? எது தான் தப்புன்னு சொல்கிறா? எல்லாமே தப்பு தான்டா, எல்லாமே தப்பு தான். எப்படா நீங்கள் புருஷ பொண்டாட்டியாக வாழ்ந்துருக்கீங்க மச்சா? புருஷ பொண்டாட்டிங்கிறது ஒரு அழகான குருவி கூட மச்சான். ஒரு அழகான குருவி. 3வது ஆளை உள்ளார விட்டுட்டு அது தப்பு இது தப்பு அது தப்பு இது தப்புன்னு எப்படி மச்சான்? அவள் அப்பா பேச்சு அவள் கேட்குறா, ஓ அப்பா அம்மா பேச்சை நீ கேட்குற. உங்கள் 2 பேத்துக்கு எப்பரா முடிவு எடுப்பீங்க? ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு வந்து மூஞ்சி கூத்து பேசியிருக்கீங்களாடா? இல்லையே. கடைசியில் இப்படி தாட்டா வந்துருக்கிறீங்க மச்சான். காதல் வேறு, கல்யாணம் வேறு மச்சான். புரிஞ்சுக்கோ, கல்யாணங்கிறது சப்போர்ட்டிவ் லைஃப் மச்சான். ஒருத்தருக்கு கொடுத்து புரிஞ்சுக்கிற. அவ கூட போய் வாழு. அவள் புரிஞ்சுக்க வேண்டாம், போ அவ கூட போ. விட்டுறா மச்சான். அவள் தான் என்னை விட்டு போயிட்டல மச்சான். இல்லைடா, அவன் விட்டு போகல. இந்த பேசு. யாழு யாழு என்னை படிச்சுட்டு டேய், நான் தானே உன்
உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உன்னை புரிஞ்சுக்காம விட்டது என்னோட தப்பு தான்டா. அன்னைக்கு இது ஒரு கோபத்தில் போடான்னு சொன்னேன். போயிடுவியா? நான் உன்னை கோபப்படுவேன்டா, திட்டுவேன். ஆனால் உன்னை விட்டு போக மாட்டேன்டா. நீ எனக்கு ரொம்ப முக்கியம். ஐ லவ் யூ அல்லு, ஐ லவ் யூ. இதை சொல்ல எனக்கு இவ்வளோ நேரமாடா? படிக்க ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா. நீயாவது உனக்காக வெயிட் பண்ணுவான். மச்சான் 5 வருஷமாக தாஃப்லையில் இருந்தால இப்போ வானில் வந்துட்டான். யாராவ இங்கே பாரு. டீ இவன்டா. ஐ எம் பேக். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. சரக்கடிப்போமா? This line is for many married men around the world. கூகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னால் பாடாதம்மா. சோலை மயில் தன்னை சிறை வைத்து பூட்டி ஆடென்று சொன்னால்